தற்போது 4 மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள 4 மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருப்பவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்கிறோம். இடிபாடுகளில் இருந்து 14 மாத குழந்தை உட்பட 8 பேர் பத்திரமாக இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை தேடக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் தற்போது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். திடீரென்று இடிந்த 4 மாடி கட்டிடம், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் மீட்பு பணிகள். சூர்யா, டெல்லியினுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வெல்கம் அப்படின்ற ஒரு பகுதியில இன்று காலை 7 மணிக்கு டெல்லி காவல்துறையினர் வழங்கக்கூடிய தகவல் படி இன்று காலை 7 மணிக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதியில ஒரு கட்டடம் இடிந்து விழுந்திருக்கிறது என்று. இந்த கட்டடம் இடிந்து விழுந்திருப்பதாக தீயணைப்புத்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை தொடங்குகிறார்கள் டெல்லி தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர். மீட்பு பணிகளுடைய விசாரணையின் போது டெல்லி காவல்துறை நடத்தியதுல இது முதற்கட்டமாக 4 மாடி கட்டிடம் என்றும் இன்று காலை 7 மணி அளவுல திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது அப்படின்ற தகவல்களை அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில 14 மாத குழந்தை அகமது அப்படின்ற ஒரு குழந்தை உட்பட மொத்தம் 8 பேரை இந்த இடிபாடுகள்ல இருந்து இப்போது வரைக்கும் மீட்டு அதுல 4 பேரை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தீயணைப்புத்துறையினரும் மீட்பு குழுவினரும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இன்னும் சிலர் உள்ளே இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்ற விளக்கத்தையும் டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இடிபாடு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தான விவரங்கள் இப்போது வரை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற தகவல்களையும் டெல்லி காவல்துறை கூறியிருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே டெல்லி மற்றும் டெல்லி என்சிஆர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில எப்போதெல்லாம் மழைக்காலம் வருகிறதோ அப்போதெல்லாம் டெல்லியில இது போன்ற இடிபாடு சம்பவங்கள் ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது. அந்த வகையிலே இந்த இடிபாடு கட்டடமும் கூட தொடர் மழை காரணமாக வலுவிழந்து இடிந்திருக்கலாமா என்ற சந்தேகமும் டெல்லி காவல்துறையினர் முன்வைத்திருக்கிறார்கள். டெல்லியில மிக நெருக்கலான பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தொடர் மழை காலங்கள்ல அவ்வப்போது இடிந்து விழுகிறது. அந்த வகையில இன்று காலை இடிந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த 4 மாடி கட்டடமும் கூட தொடர் மழை காரணமாக வலுவிழந்து இடிந்திருக்கலாமா அப்படின்ற கோணத்தையும் நாங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய முதற்கட்ட விவகாரம் என்ன என்றால் உள்ள சிக்கியிருக்கக்கூடியவங்களை பத்திரமாக மீட்டு விட வேண்டும். மீட்டதற்கு பிறகாக தான் மேற்கொண்டு இந்த விவகாரத்தை நாங்க விசாரணையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல தீயணைப்புத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே 7 தீயணைப்புத்துறை குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த மீட்பு பணிகள் நாங்க விரைந்து நடத்திட்டு இருக்கோம். உள்ளூர் மக்களும் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். தொடர்ச்சியான மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் 4 மாடி கட்டடங்கள் சரிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கட்டிடத்துடைய இடிபாடுகள் மிக அதிகமா இருக்கு. எனவே அதனை எல்லாம் பத்திரமாக அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் மீட்பு பணிகளை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இப்போது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 14 பேரை இடிபாடுகள் வந்து 8 பேர் வரைக்கும் மீட்டு இருக்கோம். ஆனா மொத்தமாக இன்னும் ஒரு 4 பேர் வரைக்கும் உள்ள சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. எனவே இன்னும் மீட்பு பணிகள் நிறைவடைந்ததற்கு பிறகாக தான் மற்ற விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டெல்லி காவல்துறை தரப்புல இருந்து அதிகாரிகள் கூறுவதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. சூர்யா, டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து மற்றும் மீட்பு பணிகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி யோகேஸ்வரன்.